வணக்கம் மக்களே, இந்த காணொலியில் NSDL IPO பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்ரி லிமிடெட் இந்த நிறுவனம் 1996 தொடங்கப்பட்டது. இது வேர்ல்டுலே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டெபாசிட்டரியாக இருக்குது. இவங்களோட மார்க்கெட் கேப் 16,000 கோடிகளாக இருக்குது. இந்த IPO முழுக்க ஆஃபர் ஃபார் சேல்ஸாக மட்டும் இருக்க போகுது. டீட்டெயில்ஸ் ஆஃப் IPO பார்த்துடலாம். IPO சைஸ் பார்த்தீங்கன்னா 5,01,45,001 ஷேர் வந்து தராங்க. IPOட அமௌண்ட் 4,011.6 கோடிகளாக இருக்குது. எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட்டாக ஒரு ஷேருக்கு 76 ரூபாய் தராங்க. ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் 700 ரூபாய், மேக்ஸிமம் 740 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லாட் சைஸ் ஒரு லாட்டில் 18 ஷேர்ஸ் இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 2 இருக்குது. இது BSE அண்ட் NSE ரெண்டுலேயுமே லிஸ்ட் ஆகுது. இது வந்து புக் பில்ட் IPO. அதனால் மேக்ஸிமம் ப்ரைஸ் பேண்ட் 740 ருபீஸ்க்கு போட்டு அப்ளை பண்ணால் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பற்றி பார்த்துடலாம். இந்த ஆஃபர் ஜூலை 30 ஓப்பன் ஆகி ஆகஸ்ட் 1 க்ளோஸ் ஆகுது. அலாட்மெண்ட் கிடச்சிருக்கா இல்லையான்னு ஆகஸ்ட் 4 இன்டிமேஷன் வந்துடும். ரீஃபண்ட் இனிஷியேஷன் ஒருவேளை கிடைக்கலன்னா அலாட்மெண்ட் அது வந்து ஆகஸ்ட் 5. ஸோ கிரெடிட் ஆஃப் ஷேர்ஸ் யாருக்கெல்லாம் வந்து அலாட் ஆகிருக்கோ அது வந்து எப்போ கிரெடிட் ஆகும்னா ஆகஸ்ட் 5. எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் டேட் என்றைக்கு வந்து லிஸ்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 6 லிஸ்ட் ஆகும். இப்போது ரிசர்வேஷன் பர்சன்டேஜஸ் பற்றி பார்த்துடலாம். குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு 50% ரிசர்வேஷன், ரீட்டைலர்ஸ்க்கு 35%, நான் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு 15%, எம்ப்ளாயி கேட்டகரிக்கு 0.17% இவங்க ரிசர்வேஷன் அலாட் பண்ணியிருக்காங்க. கேட்டகரி வைஸ் எவ்வளோ லாட்ஸ் அப்ளை பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துடலாம். ரீட்டைலர் கேட்டகரியாக இருந்தால் மினிமம் ஒரு லாட், அதுக்கு வந்து 14,400 ரூபாய், மேக்ஸிமம் 13 லாட் அப்ளை பண்ணலாம், அதுக்கு 1,87,200 ரூபாய். ஸோ ஸ்மால் HNIயாக இருந்தால் மினிமம் 14 லாட், அதுக்கு 2,01,600 ரூபாய். ஸ்மால் HNI மேக்ஸிமம் 69 லாட் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கான அமௌண்ட் 9,93,600 ரூபாய். ஸோ பிக் HNIயாக இருந்தால் மினிமம் 70 லாட் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கான அமௌண்ட் 10,08,000. மோட்ஸ் ஆஃப் அப்ளையிங் 2 மெத்தட் இருக்குது. ப்ரோக்கரேஜ் மூலமாக போய் UPI மெத்தட் மூலமாக பண்ணலாம், இல்லைனா ஆஸ்பா ஆன்லைன் மெத்தட் மூலமாக பண்ணலாம். ஸோ ப்ரோக்கரேஜ் மூலமாக போகணுன்னா உங்களோட ப்ரோக்கரேஜ்லேயே பிட்ஸுங்கிற காலம் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஆன்கோயிங் IPOஸ்னு இருக்கும். அதில் இந்த நிறுவனத்தோட பேரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ லாட் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு UPI மேண்டேட் வந்து ரெக்வஸ்ட் வரும். ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் எந்த UPI மெத்தட் யூஸ் பண்ணுறீங்களோ, பிம்மா இல்லை கூகுள் பேவா, அதில் வந்து வரும். ஸோ அதில் நீங்கள் அந்த மேண்டேட்டை வந்து அக்செப்ட் பண்ணணும். இதை வந்து நீங்கள் மார்க்கெட் ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்து அக்செப்ட் பண்ணணும். அப்போ தான் இது வந்து வேலிட். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு இதுக்கான ஃபண்டை வந்து பிளாக் பண்ணி வச்சுக்குவாங்க. ஒரு வேளை கிடச்சிருச்சுன்னா அலாட் ஆகிடுச்சுன்னா அந்த ஃபண்டை வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துருவாங்க, இல்லைன்னா ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ஆஸ்பா ஆன்லைன் மெத்தட்னா எந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ டிமேட் அக்கௌண்ட்டோட, ஸோ அதில் போய் நீங்கள் ஆன்லைன் மெத்தடில் போகலாம். ஸோ அதில் போய் நீங்கள் IPOங்கிற செஷன் வந்து கிளிக் பண்ணணும். அதில் இந்த நிறுவனத்தோட பேரை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட டிமேட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு எவ்வளோ லாட் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ ஃபண்டோ அதை வந்து பிளாக் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ அலாட் ஆகிடுச்சுன்னா அந்த ஃபண்டை வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துருவாங்க, இல்லைன்னா ரீஃபண்ட் அப்படியே உங்கள் அக்கௌண்ட்லேயே அது இருந்துடும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.